சொல்லுமா. எங்கப்பா போகிறேன் ஆனோடத்துண்ணே மாட்டு தண்ணி. சரிங்க. என்னங்க பார்த்து பத்திரமா வா. கஷ்டப்பட்டு துணி துவைச்சி வச்சுக்கிறேன். இல்லைங்க இந்த அம்மா தண்ணி அப்படி கவிட் நேரத்து கத்துதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரர் இப்போ மாட்டுக்கு தண்ணி வைக்க போகிறாருங்க. ஆமாம். என்ன புது செப்பல் வாங்கிட்டு இருக்கிற? உன்னால தான் எல்லாம். என்னாலயா? ஏன் நான் என்ன பண்ணா? ஏங்கன்னா போயிட்டு கோயிலில். இது சொல்லு. என்ன ஆச்சு? என்னால் தான்ற ஹேண்டில் எங்கன்னா விட்டா செருப்பு. இப்போ சத்தமாக பேசுங்க. காது கேட்காதுல்ல. இங்கே வைங்கன்னு பேசிட்டு போனால் வேறு எவனை வந்து மாட்டிப்பான். நான் சொன்னா சூரிய எப்படி பத்திரமா வச்சுட்டு வந்தான் அந்த ஸ்டாண்டில். நான் வாங்கி வச்சுன்னு சொல்லிட்டு நீ வச்சுட்டா. இப்போ போய் மாடு அவுத்து விட போகிறாருங்க. மாடு தண்ணியெலாம் கலக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இதாங்க எங்கள் பப்பி. அது வராரு பாரு எங்கள் வீட்டுக்காரர். கரெக்டாக அவுத்து விட்டா எங்கள் மாடு வந்து கரெக்டாக வந்து இங்கே தண்ணி குடித்துக்கு வந்துடும். இப்போ கணுகுட்டி வந்து கத்திக்கினே இருக்குது. தண்ணி வைக்கலையா? செப்பல் வந்து என்னால் தாங்க ஓஞ்சி போச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு. எல்லோரும் வெளியே விட்டாங்க, நாங்கள் வெளியே விட்டு போனோம் பாருங்க. அங்கே போய் ஒரு ஸ்லாப்பில் வைக்க சொன்னாங்க. சரி அங்கே பார்த்து பால் மாதிரி நீங்களே வச்சுருங்க அப்படின்னு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தா செப்பல் ஓஞ்சிச்சு. சரி பரவாயில்ல விடு, கோயிலுக்கு போனால் செப்பல் ஓயணுமா? ஆமாம், எங்கள் இதெல்லாம் விட்ட ஓயில் இவத்து மட்டும் தான் ஓஞ்சிச்சு. இப்போ வெயிலுக்குங்க, கரெக்டாக வெயில் நேரத்தில் தாங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். எங்கள் வீடியோ தெரியல பாருங்கள். சுத்தமாக எனக்கு வெளிச்சமே தெரியல வெயில் ஆகிறதுனால. ஓட்டின்னு வந்துடுங்க. ஹாய், நேற்று கத்துற இந்த ஒகராரு பாருங்க எங்கள் கணுகுட்டி. யோ புவி, என்னடா புவி? சாப்பிட்டுக்குது. நாங்கள் 2 நாளாக வந்து அரைக்கலையாங்காட்டேன். அது 2 பயம். அது ஒகராங்க பாருங்க எங்கள் 2 கோயம். அதுக்கப்புறம் மரத்தில் இன்னும் 2 காய் இருந்ததுங்க. கொய்யாக்காய் அறுத்துட்டேன். இந்த பப்பி ஓட்டினு வந்து இங்கே மரத்தில் கட்டை நல்லா குளிச்சா இருக்குங்க. இந்த மாங்காய் மற்ற நெகலில் அது ஓட்டுனராரு. அது ஓட்டுனராரா ஓட்டுனு வந்து இங்கே கட்டிடுவார். இந்த கொய்யாக்காய் நல்லாவே இருக்காது. தெரியுதாங்க? தெரிதா இல்லைன்னு பாருங்கள். சின்னதாக வச்சுக்குதா? நிறைய இருக்குது குட்டிட்டா. ஆனால் இந்த கொய்யாக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. சீத்தா மரத்தில் நிறைய சீத்தாப்பழம் காய்ச்சிக்குது. ஆனால் ஒரு கிலோ 2 கிலோ அர்த்தம். மீது ஒன்று சின்னதாகுது. எங்கே இருக்குது? இது இருக்குது பாருங்க சீத்தாப்பழம். இன்னும் பெருசாக கூட இருந்தது, அறுத்துட்டோம். இதாங்க எங்களுடைய மாட்டு கொட்டை.